தற்போது கிடைத்த மிக முக்கிய செய்தி, தனியார் வணிக வளாகத்தில் தீ விபத்து. கூடலூர் தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 3 மணி நேரமாக தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ விபத்து நேரிட்டதால் வணிக வளாகத்தில் இருந்த ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். தற்போதைய மிக முக்கியமான செய்தி, நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தனியார் தொழிற்சாலையில் நேரிட்ட தீ விபத்து தொடர்பான அண்மை செய்தி. இது தொடர்பாக நமது குமுதம் செய்தியாளர் அன்பழகன் தரும் தகவல்களை கேட்கலாம். தனியார் வணிக வளாகத்தில் தீ எவ்வாறு ஏற்பட்டது, அதை அணைக்க போராடி கொண்டிருக்கும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அங்கு பொதுமக்களின் ஊழியர்களின் பாதுகாப்பு குறித்து உங்களின் விரிவான ஆய்வறிக்கை. வணக்கம் மோகன்ராஜ். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர் பகுதியில் மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ரஜினி என்பவர் ஹில்ஸ் ஃபுட்வேர் என்ற செருப்பு கடை நடத்தி வருகிறார். செருப்பு கடையின் மேல் பகுதியில் கடையின் குடோன் உள்ளது. குடோனில் இன்று திடீரென தீப்பற்றி மளமளென எரிய துவங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் தீயானது அருகில் இருந்த மாசாணி துணிக்கடை மற்றும் ஹார்ட்வேர்ஸ் கடையிலும் தீ பரவி அதுவும் பற்றி எரிய துவங்கியது. தற்போது 2 மணி நேரத்திற்கு மேலாக எரிந்து வரும் தீயினால் 3 கடைகளும் தீக்கு இரையாகியுள்ளது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அருகில் உள்ள கடைகளில் தீ பரவாமல் இருக்க தொடர்ந்து தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது மழை அதிகமாக பெய்து வருகிறது. அதிலும் கூடலூர் பகுதியில் அதிக கனமழை பெய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் செருப்பு கடை மற்றும் அருகில் இருந்த துணிக்கடை ஹார்ட்வேர்ஸ் இரண்டிலும் தீ பரவியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. மேலும் தீ பற்றியதற்கான காரணம் குறித்து கூடலூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி அன்பழகன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி. கூடலூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் காலணிகள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த குடவுனில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான உங்கள் அண்மை செய்திக்கு நன்றி.